எங்கள் மாமியாவும் சொல்லுவாங்க, நான் உங்கள் மாமா கிட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் 4 பிள்ளைய வச்சு நான் வந்துக்கிறேன். அவங்க தான் சொல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் இவங்க திட்டத்தை எனக்கு பெருசாகவே நினைக்காத. ஆனால் நான் ஒரு டைம் தனிமைதை நம்ம என்ன தப்பு செய்யணும், நம்ம ஏன் அவர் சாப்பிட்டு வந்து இப்போ நம்ம திட்டலாது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு என்னைக்கோ ஒரு கேள்வி மனசுக்குள்ள வரும். சரி, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணீங்க. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். 2030க்கு நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கணும், நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருக்கணும், என்னென்ன பண்ணியிருக்கணுங்கிறதுக்கு வந்து ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் வாங்கி அதில் எழுதி உங்கள் வீட்டில் ஒட்டுங்க. டெய்லி காலையில் அதை பாருங்கள். இந்த விஷயம் இப்போ சப்போஸ் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பொண்ணு பேரில் 1 லட்சம் ரூபா நான் போட்டு வச்சுருக்கணும், இல்லை 2 லட்சம் ரூபா போட்டு வச்சுருக்கணும், வீடு வந்து இன்னொரு ரூம் நான் எடுத்திருக்கணும், ஒரு வண்டி வாங்கியிருக்கணும், இல்லை ஒரு மனை வாங்கியிருக்கணும், நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதை அடையறதுக்கு நீங்கள் என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்க, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்ப்ளீட்டாக குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வரணும்.